ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டே கேண்டில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கோம். நிஃப்டி ஸ்டைலில் தான் இந்த கேண்டிலும் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஸ்பின்னிங் டாப்பு, இன்றைக்கி வந்து அவுட் சைட் கேண்டில். மேலேயும் பிரேக் ஆகிருக்கு, கீழேயும் பிரேக் ஆகிருக்கு. இந்தமாரி இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுன வாய்ப்பு அதிகம். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம டேயில் ட்ரெண்ட் லைன் வச்சு என்னமாரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். ஆனால் நிஃப்டியில் கிட்டத்தட்ட நியராக இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தோறதுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் அந்த ரேஞ்ச் இருக்குது. கிட்டத்தட்ட 46,600 தான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கான ஏரியாவாக இருக்குது. 400 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நிஃப்டியில் அந்த மாதிரி இல்லை. நிஃப்டி கிட்டத்தட்ட நியராக தான் இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு மேலே கூட க்ளோசிங் வைக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 46,570 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது டே கேண்டில். அதே போல் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அதுக்கு அடுத்தது 46,258 ஒரு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டமாக வரும் இந்த ஹேமர் கேண்டிலோட லோ. இதுவும் நம்ம ஸ்ட்ராங்காக தான் எடுத்துக்கணும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 46,570 பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துலனா 46,258 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம இந்த கோடோட இந்த 46,250 ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்துக்கு இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த டபுள் பாட்டத்தை கூட பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். நம்ம முக்கியமான இடம் இந்த இடமா தான் இருக்கும். அதாவது 46,258 தான் முக்கியமான இடமா இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த டபுள் பாட்டம் பார்க்காத மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்து பிரேக் பண்ணும் பட்சத்தில் இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ இன்றைக்கி போன லோ இருக்குது பாருங்கள், 46,980 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் 46,570. நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 46,258 சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்கி இந்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைய பொறுத்தளவுக்கு அதாவது மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு அதிகம். எந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போனால், அதாவது 47,718 இந்த ரேஞ்சுக்கு போனால் மறுபடியும் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து அந்த 48,119 இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடாக போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன தான் மேலே போனால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே போல் ஸ்ட்ராங் பையிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். பையிங்க்குன்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். மிடிலெலாம் பண்ணுறது ரிஸ்க். இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து 47,700 இருக்கும். அந்த 46,47 இந்த 700 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ரேஞ்சு போண்டா இருக்கும். ஆனால் மார்க்கெட் பெரிய பாயிண்ட்ஸ் இருக்குது. 700 பாயிண்ட்டுக்கு பெரிய பாயிண்ட் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இருந்தாலும் ஸ்ட்ராங் பையிங் ஏரியானா இதை தாண்டினா தான். அதே போல் ஸ்ட்ராங் பையிங் ஏரியானா 48,200 தாண்டினா தான். அதே போல் ஸ்ட்ராங் செல்லிங் பார்த்தீங்கன்னா 47,719 ஸ்ட்ராங் செல்லிங் தான் இருக்கும். இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து பெருசாக போட்டுடலாம். தலைக்கு வருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 47,718 இந்த ரேஞ்சை தாண்ட முடியாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோன் போட்டுருவோம். ஏன்னா கொஞ்சம் விக்கு இருக்குது. இந்த எல்லோ ஜோனை தாண்ட முடியாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபாலோ வாய்ப்பு இருக்கும். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. அது ஓப்பனை பொறுத்து தான் நம்ம இந்த இடத்துல போட முடியும். டேரெக்டாக இங்கே போனால் இங்கே வரது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு சின்ன பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 47,390 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். நமக்கு பெரிய பையிங் வேணும்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தாண்டினா மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய பையிங் இருக்கும். அதாவது 48,119. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது 46,980க்கும் 47,780 இடையில மார்க்கெட் போயிட்டு இடையில வந்து ஸ்பின்னிங் டாப் சைட்வேஸில் இந்த இடத்துல முடிக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கீழே விற்கு ஃபஸ்ட்டு ஓப்பனை பார்த்து மேலே ஓப்பன் ஆனால் கீழே வரைக்கும் இறந்துட்டு ஒரு மிடில் வச்சு ஃபுல் சைட்வேஸில் முடிச்சுடுவாங்க. அந்தமாரி இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு நம்ம சென்செக்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த ட்ரெண்ட் லைனில் தான் கிட்டத்தட்ட இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, பார்த்தீங்கன்னா கிளியராக அது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது. நாளைக்கு மூணுமே இந்த ட்ரெண்ட் லைனில் வரனால மார்க்கெட் இந்த இடத்துல தொட்டால் மார்க்கெட் பை ஆகிறதுன வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் தொட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அடுத்தது தான் ஃபாலோ அதில் மேலே போகிறத முடிவு பண்ணணும். அதனால் நாளைய மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க தான் வாய்ப்பு. சரி, ஓகே. இது என்ன மாதிரி 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னாலே 72,365 தான்.
அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 72,172, அதுக்கு அடுத்து 72,039. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 71,674 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். அதாவது அந்த 22,172 பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கி விழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 73,445 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடம் வந்தாலும் செல்லிங் தான் வரும். அதாவது 72,972 வந்தாலும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒருவேளை இதை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 73,445 செல்லிங் வரத்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்கும். இது ஓரலாக தான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் தான் சென்செக்ஸை பொறுத்தளவு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வெயிட்டேஜ் வச்சு சொல்கிறது கிடையாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டுருக்கு. நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,079. அதுக்கடுத்து செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,930. இந்த இடங்கிறது 21,930 ஸ்ட்ராங் பையிங் ஏரியான்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நம்ம ஒரு சேனல் போட்டிருந்தோம். அது ரெண்டு கனெக்ட் ஆகிற இந்த இடம். அதனால் இந்த இடத்துல ஸ்ட்ராங் பையிங் கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் இதோ சேனல் ஒன்று போட்டிருந்தோம் 15 மினிட்ஸில். இந்த சேனலில் பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு 22,213 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,353 வரைக்கும் போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த 22,353 போகலை. அதுக்கு முன்னாடியே ஒரு 25 பாயிண்ட்லேயே மார்க்கெட் டைரக்ட் திரும்பிடுச்சு. அதேபோல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் 200 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக ஃபால் ஆனிச்சு. அது என்ன நியூஸ் பேஸில் ஆயிருக்கும் பிறகு அது எனக்கு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் ஆனாலும் கரெக்டாக நம்ம சப்போர்ட் 22,079 சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் அப் சைடு போயிட்டு தான் மறுபடியும் ஃபால் ஆனிச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பற்றிலாம் சொல்லியிருந்தோம்னா இது ரெண்டு லைன் பக்கத்தில் கொடுத்துருந்தோம். 47,609 47,725. இந்த 725 மேலே இருந்தால் பெரிய பையிங் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல. எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பெரிய பிரேக் அவுட் ஏரியாவில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ட்ரிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பிரேக் பண்ண முடியல. அதே சமயத்தில் இந்த ரேஞ்சு நம்ம கொடுத்துருந்த அந்த 47,225க்கும் 47,600க்கும் இந்த இடையிலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப நேரம் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி ஃபால் ஆன அதே இடம் தான் பேங்க் நிஃப்டியும் ஃபால் ஆனது. அதே போல் நம்ம கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா ரெண்டு கொடுத்துருந்தோம். 47,279 47,212 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மார்க்கெட் பையாக வாய்ப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக சப்போர்ட் மார்க்கெட் மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்க முடியல, ஃபால் ஆனிச்சு. ஆனால் இந்த நியூஸ் பேஸில் இது ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால் இதெல்லாம் கிளியராக என்னால் இது பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் போட்டுருக்கு முந்தின நாள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பிரேக் பண்ணியிருக்கு. மேலேயும் பிரேக் பண்ணி கீழேயும் பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அவுட் சைடு கேண்டில் போட்டிருக்கு. இந்தமாரி போட்டாலே மார்க்கெட் வந்து அடுத்தது ஃபால் வரது வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் நமக்கு நம்ம முன்னாடி டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அதுபடி பார்த்தா என்னென்ன ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணல, அதை நம்ம வரைஞ்சி காட்டுவோம் அடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டேவோட இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் டச் பண்ணவும் இல்லை, அதை பிரேக் பண்ணவும் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு கேப் டவுனில் இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருந்தால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் மார்க்கெட் வந்து நம்மளோட அந்த 21,941 டு 21,905 இது நம்ம எல்லோ ஜோனாக போடுவோம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். இது டே கேண்டில் போட்டிருக்கோம். இதுக்கு கீழே போனால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத சமயத்தில் மார்க்கெட் வந்து ஒரு வேளை இறங்கினாலும் மார்க்கெட் க்ளோசிங்கில் வந்து ஒரு ஹேமர் போட்டோட முடிக்க வாய்ப்பு இருக்கும். இந்தமாரி இடங்களில் அப்படி இருந்தாலும் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இப்போ இங்கே ஸ்பின்னிங் டாப் போட்ட மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 22,079க்கும் இந்த 21,940 இடையில ஒரு ஸ்பின்னிங் டாப்போட வாய்ப்பு இருக்கும். இந்தமாரி செட்டப்பில் தான் நாளைக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேவோட இந்த லோ பிரேக் பண்ணால் மட்டும் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் பொறுத்த வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது மட்டும் கலரை மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா அந்த 22,079ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 22,171. இந்த 22,171 அந்த 21,940ங்கிற சப்போர்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் லேஸாக இருக்குன்னா எனக்கு க்ரீன் கோட் தெரியும்.
அந்த 21,941 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த 21,940க்கும் அந்த 22,170க்கும் இடையில மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் அந்த 21,905 விட்டு பிரேக் பண்ணால் ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதில் பெருசாக போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோன் விட்டு பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து கீழே வரது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது பிரேக் பண்ண கீழே வர வாய்ப்பு இருக்கும். அதே போல் மார்க்கெட் அப்சைடு மார்க்கெட் திரும்பணும்னா அந்த 22,171 இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரேஞ்சு மார்க்கெட்டை தான் நாளைக்கு இருக்கும். பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸாக தான் இருக்கும். அப்படி தான் இந்த செட்டப் கிளியராக சொல்லுது. நாளைக்கு அப்படி பெருசாக ஃபால் ஆனாலும் ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆனதும் ஒரு பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒழிஞ்சு டேரெக்டாக அப்படியே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அப்சைடு போகிறா இருந்தாலும் ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டப்பறம் தான் மார்க்கெட் மேலே போக முடியும். ஒழிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் போகிறது வாய்ப்பு இல்லை. அதில் நாளையோட கேண்டில் பொறுத்தளவு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஒரு ரேஞ்சு மார்க்கெட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம்.